கராவளி கடற்கரை கிட்ட இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஒரு பூர்வீகமான கிராமம்தான் பாண்டவர் காடு. அங்க ஒரு சின்ன குடும்பம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பேரு ஜெயதேவ், சரஸ்வதி. இவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது மட்டும்தான் ஒரே கவலை. எவ்வளவோ பூஜைகள் பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அங்க இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் அவங்க கிட்ட சொன்னாரு, தெற்கு திசையில இருக்கிற சாமுண்டீஸ்வரி தேவியை வணங்குனா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு. அந்த முனிவரோட பேச்சை கேட்டு அந்த தம்பதிகள் சொந்த ஊரை விட்டுட்டு தெற்கு திசை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க மனசுல பல நம்பிக்கைகளோட கனவுகளோட அந்த சாமுண்டீஸ்வரி தேவியை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி தேவி அருளால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தையா பிறந்தது. அந்த குழந்தைங்க தான் two unique souls, united by birth, playing each and every piece within the game called life. Wow, fantastic. What a bluff. இதெல்லாம் என்ன பிளஃப் ஸ்ரீ? ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி we had those 2 bluff masters who has cheated us like never before. Oh yeah, the great king of poker. கேபிஏவை ஏமாத்தி பிளாக் பண்ண அந்த கில்லாடிகளை எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் சும்மா தான் சீட்டு விளையாடுவாங்க. ஆனால் நமக்கு சீட்டு விளையாடுறது பிஸ்னஸ் மாதிரி தான். நமக்கு தேவைப்படுறதெல்லாம் பணம் தான். நம்ம குறி ராஜா புகத்தில் இருக்க ராணி மேலே இல்லை, அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த சிம்மாசனத்து மேலே தான். த கீ டு த கேம் இஸ் பிளேயிங் த மேன், நாட் த கார்ட்ஸ். எங்களுக்கு இந்த ஆட்டத்தை எப்படி ஜெயிக்கணுன்றதை விட அவங்கள எப்படி தோக்கடிக்கணுன்றது தான் முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அவனோட யோசனை தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு. போக்கர் 19th century யூஎஸில் இது ஒரு கமர்ஷியல் கேமாக அப்போ தான் புதுசாக ஆரம்பித்தாங்க. 2017 இந்தியாவில் இதுக்கு லீகலாகவே அப்ரூவல் கிடச்சிது. பணத்தை சம்பாதிக்கிறவனுக்கு இது ஒரு பண விளையாட்டு. என் பேர் ஸ்ரீ, கேபியோட ரைட் ஹேண்ட். கரன்சி டீலிங்கில் இவன் தான் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் தட்ஸ் கேபி, கிங் ஆஃப் போக்கர். அவனுக்கு அவனே தான் எதிரி. இந்த போக்கர் கிளப்பை இல்லீகலாக ரன் பண்ணிட்டு இருக்கான். போக்கர் ஃபைட் பிட்வீன் த பீப்புள் அண்ட் தேர் மைண்ட்ஸ். இங்கே வரும் கார்ட்ஸ் வச்சு ஆட்டத்தை டிசைட் பண்ண முடியாது. கார்ட்ஸ் இங்கே வரும் ரேங்கிங் மட்டும்தான். அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இங்கே ஆட்டமே டிசைட் ஆகும். Each player get 2 cards face down. 5 cards are dead face up across the middle. These are the community cards everyone can use to make 5 cards on the table. Bluffingன்றது ஒரு வெப்பன். அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது கேபிக்கு நல்லாவே தெரியும். அண்ட் he is a big cat.
இவனோட அப்ரோச் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவன் எப்படி ஆடுவான்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த ஆட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 2 கார்டு போடுவாங்க. பிளைண்ட் பெட்ஸ் நடக்கும். டேபிள் மேலே ஃபர்ஸ்ட் 3 கார்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க கார்டுக்கும் டேபிள் மேலே இருக்க கார்டுக்கும் ரிலேஷன் பார்த்து பெட் கட்டுவாங்க. இது அடுத்த 2 ரவுண்டுக்கு ரிப்பீட் ஆகும். ஃபைனலி டாப் 1 to 10 ரேங்க்ல யார் ஹையர் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். Good cards for good people. Bad cards also for good people. Blinds 5,000. Call. Blind raise 10,000. Call. Bet 10,000. Fold. கால். Raise 20,000. Fold. Re-raise 50,000. Bet 25,000. கால். Raise 2 lakh. Call 2 lakh. Check. ஃபோல்ட். All in 5 lakh. All in. All in 6 lakh. 15 lakhs on the pot. சூப்பர் பாஸ். K full house. Case full of cues. A higher full house. Ace full of cues. And A wins. Wow, what a hands. A full house. A higher hand. A wins. What a bluff. Shri. I appreciate your intelligence and courage. But sorry, my dear friend. You are messing with the wrong person. KP. The king of poker. இங்கிருந்து பணத்தை மட்டும் இல்லை, ₹1 காயினை கூட இங்கிருந்து வெளியில் எடுத்துட்டு போக முடியாது.
அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க கூட என்னைக்கும் உதவ மாட்டானுங்க. பட் ஒன் ஃபைன் டே நாங்கள் எப்போவுமே அண்ணன் தம்பிங்க தான். சகுனியோட சூழ்ச்சியால கௌரவர்கள் பகடையாட்டத்துல ஜெயிச்சாங்க. கிருஷ்ணரோட தந்திரத்தால பாண்டவர்கள் குருஷேத்திரத்தையே ஜெயிச்சாங்க. இப்ப புது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? கிருஷ்ணரும் நாங்க. அவங்களுக்கு குருஷேத்திரம், எங்களுக்கு கேபி த கிங் ஆஃப் போக்கர். என்ன சொன்ன? எங்களால பணத்தை மட்டும் இல்ல ஒரு பைசா கூட எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னல. ஏண்டா பல்ல புடுங்கின பாம்பனி எங்க கிட்ட வந்து ஷோ காட்டலாமா? வெளியே போய் வேற ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பார்த்து பொழைச்சிக்கோ.